நாங்கள் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத தமிழக அரசு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கு. வீடுதோறும் மருத்துவம் அப்படின்னு எவ்வளவோ திட்டங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், நம்ம சிஸ்டர்னு சொல்லக்கூடிய செவிலியர்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய செவிலியர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையிலிருந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் பணி நிரந்தரம் கொடுக்கல. இன்னைக்கு மணி இப்போ இரவு 2:15. காலையிலிருந்து போராடி மாலை வந்து காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ்ஸில் அவங்கள கூட்டிட்டு வந்து சில இடத்துல தகாத வார்த்தைகள்லாம் பேசி அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 செவிலியர்கள் இங்கே இருக்கிறாங்க. எல்லாமே பெண்கள், குழந்தைங்களோடு இருக்கிறாங்க. அவங்களோட கிட்டத்தட்ட வரும்பொழுது கண்டிப்பாக அமைச்சர் வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் உள்வாங்கினோம். எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு செவிலியர் இல்லை 2 செவிலியர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 16 மணி நேரம், சில செவிலியர்கள் 24 மணி நேரம் கூட வேலை செய்யக்கூடிய சுகாதார நிலையங்கள் தான் அதிகமாக இருக்குது. அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரசவம் வரும்போது பிரசவத்துக்கு கூட ஒரே ஒரு செவிலியர் தாயையும் பார்க்க வேண்டிய கடமையும் அதே நேரத்தில் குழந்தையையும் பார்க்க வேண்டிய கடமையும் எல்லா செவிலியர்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களே டேட்டா என்ட்ரியாக இருக்கிறாங்க, அவங்களே கிளீனராக இருக்கிறாங்க, ஆயா வேலை செய்கிறதும் அவங்களே பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி லேப் டெக்னீஷியனாகவும் அவங்களே இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒரு செவிலியர் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் கடுமையான மன உளைச்சல்ல இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க நீதித்துறையை நாடி சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கான ஆர்டரும் கொடுத்துருக்கு. ஆனால் மேல்முறையீடு பண்றேன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அவங்கள வந்து அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க சொன்னது என்னன்னா, கொரோனா காலத்துல நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராம பயந்துட்டு இருந்த நேரத்துல தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு கடினமான போராட்டத்தில் எல்லா மக்களையுமே அவங்க காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர் அதை இறந்தும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்யணுங்கிறது திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதிகள். திமுகவோட வாக்குறுதி 436 போராடக்கூடிய செவிலியர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிய பொழுது. இன்றைக்கும் அவங்க வந்து ரோட்லையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் இன்னைக்கு வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இதை கடுமையாக கண்டனத்துக்குரியது. அதுவும் இல்லாமல் முழுதா போராடணும்னு நினைக்கும் பொழுது நிர்வாகிகள் வந்து ரொம்ப கடினமான நேரத்தில் பேசினாங்க. இந்த அரசு அவங்களுக்கு வருது திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதிகள். திமுகவோட வாக்குறுதி 436 போராடக்கூடிய செவிலியர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிய பொழுது. இன்றைக்கும் அவங்க வந்து ரோட்லையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் இன்னைக்கு வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இதை கடுமையாக கண்டனத்துக்குரியது. அதுவும் இல்லாமல் முழுதா போராடணும்னு நினைக்கும் பொழுது நிர்வாகிகள் வந்து ரொம்ப கடினமான நேரத்தில் பேசினாங்க. இந்த அரசு அவங்களுக்கு இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக மாறக்கூடாதுன்னு, அரசியல் ரீதியாக மாறுச்சுன்னா இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்பிடுவாங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய நன்றி. எங்களை கைது செய்தாலோ இல்லை எங்களை வந்து தகாத முறையில் நடத்தினாலோ உடனடியாக என்னுடைய பர்சனல் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். உடனடியாக எனக்கு கால் வரும். அடுத்த நொடி தமிழக வெற்றி கழகமும் நானும் சரி, சகோதரர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். அதை நாங்கள் வந்து தெளிவாக பதிவு பண்ணுறோம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு
உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் போனால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு. நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இந்தியாவுடைய டாப் 2 அட்வொகேட்டை நாங்கள் சீனியர்ஸை உங்களுக்கு லீகலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த அரசு உங்களுடைய கோரிக்கையை அமைச்சர் அவர்கள் காலையிலே அவங்கக்கிட்ட பேசணும். குறைந்தபட்சம் 2000 பெண்கள் இன்னைக்கு நடு ரோட்லையும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லையும் குழந்தைகளோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்கக்கூட முடியாத ஒரு அரசு, ஒரு அமைச்சர் தான் இன்னைக்கு இருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை. பெண்களுக்கான அரசுன்னு சொல்றாங்களே தவிர 2000 பெண்கள் குழந்தைங்களோட நடு ரோட்ல இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறத நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனையை தமிழக அரசு உடனடியாக பரிசீலித்து அமைச்சர் முதல்ல இயக்கக்கூடிய 2000 பெண்களுக்கு காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, நாங்கள் உணவு வழங்கணும்னு சொல்லும்போது கூட இல்லைன்னா அமைச்சர் வரட்டும், அவர்கிட்ட நாங்கள் பேசணும், அட்லீஸ்ட் நாங்கள் பேசணும் அவரோட. எங்களோட கோரிக்கையை அதுக்கப்புறம் கூட அவர் நிறைவேற்றுறாருங்கிறதோட எங்களை ஒரு 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 மனித தன்மையோட பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவருடைய வழி எங்களுக்கு புரியுது. அமைச்சர் அவர்கள் மனித தன்மையத்தோட பார்க்கணும், பார்த்து அவங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்கணும், கேட்டு முதல்ல அவங்கள சாப்பிட வைக்கணும். சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை உட்காந்து ஒரு கான்கிரீட்டா இதை எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாத அவங்கள்ட்ட பதிவு செய்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் அவங்களோட தான் இருக்கிறோம். நிர்வாகிகளுடைய கேட்டுக்கொண்டது போல இதை அரசியலாக்க நாங்கள் விரும்பலை. 2000 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 8000 செவிலியர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா வேலை செஞ்சும் அவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்குங்கிற ஒரு வழி. அதுவும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் வேலை இல்லை, 16 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக என்னன்னா மகப்பேறு விடுமுறை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அது லாஸ் ஆஃப் ஃபெயிலில் தான் அவங்க சம்பளத்தை மைனஸ் பண்ணி தான் லீவ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கான எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. தமிழக அரசு 6 மாதம் கொடுக்கணும், 8 மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நம்மளுடைய செவிலியர்களுக்கு ஒரு பிரசவம் ஆகும்போது கூட அவங்களுக்கு ஒரு லீவ் இல்லாதுங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தான் அவங்கள நம்மளை அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஏழைகளையும் ஒவ்வொரு மருத்துவத்தில் அவங்களுக்கு தேவையானது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக அவங்களோட இருப்போம்.